வணக்கம் என்னாரி நட்புகளே. நான் இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு அணு கூட அசையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான் தான் இவங்க கூட போய் எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க, இது என்னது? தால்ச்சா, தயிர் வெங்காயம், இங்கே பாருங்க, அவிச்ச முட்டை, பிரியாணி, இது போக வந்து எலக்ட்ரானிக், இது வந்து கொரியர் போடுறது கவரு, இது வந்து மசாலா போடுற பாக்கெட்டு, இது வந்து இந்த ஒட்டுற மிஷினு, இது போக வந்து இது வந்து எலக்ட்ரானிக் தராசு, இந்த தராசு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தராசு, இதெல்லாம் வாங்கிட்டு இது போக இன்னும் என்ன மூளை வாங்கணும். மசாலா பொடி எங்கே? அந்த மூடை இந்தா பாருங்க, இவ்வளோ பெரிய மூடை. இந்த மூடை பூரா மசாலா பொருள். இது பூராமே வந்து நான் கூட இருந்து எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த ஒரு 3 வேளை சோறு திங்கிறதுக்கு, இந்த ஒரு வேளை பிரியாணியை திங்கிறதுக்கு நான் படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. இந்த அம்மா வந்து ஒரு வேலையும் பார்க்கல. இவ்வளவு ஜாமான நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் என்ன உட்காந்துக்கிட்டு நான் வேலை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். அங்கே வச்சு வீடியோ போட்டியா நீங்கள்? கிளமாசி இதில் வச்சு அது எனக்கு இதுலேயே பார்த்துட்டாங்கடா என் ப்ராடு பித்தலாட்ட. இல்லை 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 மறந்துட்டேன். வா வா, அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன். வா இந்த வரேன்டா, வாங்கடா மாப்பிள்ளைலாம். இந்த வர்றேன். எங்கள் பப்புக்கு இன்னும் கிரேவி வாங்கலை, அதை இனிமேல் தான் போய் வாங்கணும். இதில் மாட்டி விடு. இது வேறு தலகுலாக இருக்குது பாருங்க, பாரு. ரைட் விடு, நானே மாட்டிட்டேன். இதை எதுக்கெல்லாம் நான் காட்டினேன்னு சொன்னால், ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, உங்களுக்கே தெரியும். 2 கை தட்டினா தான் ஓசை. நேற்றே நான் சொன்னேன், யாருமே என்கிட்ட ஆர்டர் கொடுக்காதீங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் போய் நான் சுமிக்கு குக்கர் வாங்கி கொடுக்கல, மிக்சி வாங்கி கொடுக்கல. இந்த காலையிலே இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு நாயா போய் வெயிலில் நான் அங்கேருந்து கிளம்பி சுமி வீட்டுக்கு போகிறதா தான் பிளான். ஆக்சுவலாக சுமி என்ன சொல்லிடுச்சுன்னா, காலையில் என்னால் வர முடியாது வெயிலில், இங்கேருந்து என்னால் பஸ்ஸு பிடிச்சி 2 பஸ்ஸு மாறி வர முடியாது, நீங்களும் வெயிலில் நேற்று அலைஞ்சிட்டு அங்கே போய் வந்து ஒரே முடியலைன்னு சொல்லி படுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க லைவில். அதனால் நானே ஈவினிங் கிளம்பி வர்றேன். நீங்கள் 6 to 7 லைவை முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே வாங்க. நான் என் சம்மந்தக்காரம்மா வீட்டில் இருப்பேன். 2 பேரும் போவோம். சம்மந்தக்காரம்மா கூப்பிட்டு போய் கூட நான் செலெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் டிவுக்கு வாங்கித்தாங்க, இல்லையா நானே என் சொந்த காசில் வாங்கிக்கிறேன். என் உறவுகள், என் நாத்தனார்மார்கள் எனக்கு பணம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி காலைல சொன்னாப்புல. அதனால் நான் அந்த விஷயத்தில் வந்து மத்தியானத்துக்கு மேலே வச்சுக்கிடுவோம், ஈவினிங்கு மேலேன்னு சொல்லிட்டு இப்போ போய் இவங்களுக்கு உண்டான வேலைகளை பூரா நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் எப்படி தெரியுமாங்க, ஒரு எறும்பு மாதிரி, ஒரு தேனி மாதிரி, ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட்டு பண்ணாதவன். நான் வந்து சோம்பேறி கிடையாது, நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு உழைப்பாளி. இவ்வளோ பொருளை வாங்கி இது பாக்கெட்டு போடுற வரைக்கும் அங்கே உட்காந்து காலையிலேருந்துங்க பச்சை தண்ணி பல்ல படலைங்க. உண்மையிலே சொல்கிறேன். இவ பிள்ளைகளுக்காவது இட்லியை ஊற்றி கொடுத்து சட்னி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க. நானும் காலையிலேருந்து குழப்பட்டினி. சரி அங்கே போய் வீடியோ போட்டுட்டு இங்கே வந்தேன். சரி ஏதோ எனக்கு இங்கே வருங்க தட்டை உடைக்கிறா பாருங்கள். இதுதான் சொல்கிறது, தெரியுதாப்ப? காலையில் அங்கேருந்து அலைஞ்சிட்டு வந்து ஒரு 4 இட்லி கொடுப்பா, காலையில் சாப்பிட்ருவோம். என் முகத்தை பார்த்தீங்களா எப்படி கிறங்கி போய் கிறுகிறுத்து போய் உட்காந்துருக்கேன்னு. 4 இட்லியை வச்சு சரி சாப்பிட்டு வாயா, அவ்வளோ தூரம் போகிறோம், வர்றதுக்கு எப்படி முன்னப்புன்னா ஆகும். மணியை பார்த்தீங்களா 1:30 மணி ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் என்னை வேலை வாங்குறாங்க. கொத்தடிமையை விட கேவலமாக வச்சுருக்காங்க. இந்த இந்த அதாவதுங்க யூடியூப் வருமானத்தை விட்டுருங்க. இந்த மசாலா விலையெல்லாம் பாக்கெட்டு போட்டு அதை அரைக்கிறது மாத்திரம்தான் இவ. மீதி A to Z எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன். எனக்கு அது பங்கில் பாதி வேணால் கொடுக்க போகிறாள? கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் காசில் என்னால் முடிஞ்சது என் குடும்பத்துக்கு ஒரு குக்கர் வாங்கி கொடுக்குறது, மிக்சி வாங்கி கொடுக்குறது, இதுக்கு கூட அனுமதி கிடையாதா? நான் கேட்குறேன். இல்லை நான் எதுக்கு? அப்போ நாங்கள் எல்லாருமே பாவப்பட்ட ஜென்மங்களா? அப்போ இவன் மாத்திரம் எங்களை அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்றதுல இவன் கை தேர்ந்தவன். சும்மா இப்போ என்னாருமா பண்ணுவேன், பிரியாணியில் சும்மா மேலாப்பில் ஒரு 2 பீஸை போட்டு இந்தா சாப்பிடுன்னு சொல்லி ஒரு முட்டையை வச்சு கொடுத்துருவோம். அது முட்டை கூட கொடுக்க மாட்டான். முட்டையை கொடுத்தா அது எனக்கு அஜீரண கோளாறு ஆயிருமா. அதனால் எனக்கு பிளேன் பிரியாணி, இவங்களுக்கு பூரா கறி வச்சு நல்ல சாப்பாடு. எங்கள் பப்புவுக்கு ஒரு 2 துண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுவான். பப்புவும் நானும் ஒன்று தாங்க. அது வந்து நாயாக பிறந்துருச்சு, நான் ஏதோ மனுஷனாக பிறந்துட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையிலே சொல்கிறேங்க, இப்படி ஒரு கேவலமான, இப்படி ஒரு அடிமைத்தனமான கொத்தடிமை வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மனுஷன் இறந்தாங்கிறதுக்கு ஒரே உதாரணம் நான் தான். அதுக்கு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் போங்க, டீ கடைக்கு போனீங்களா, டீயை குடிச்சிங்களா, அப்படியே வந்துடுங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றது, கடையவே விலை பேசுகிறது வேணாம். டாஸ்மார்க்குக்கு போகிறீங்களா, குவார்ட்ரு வாங்குறீங்களா, குடிச்சிட்டு குண்டியை தூக்கிட்டு குப்புறப்படுத்துக்கிறதோடு முடிச்சிருங்க.
கடையவே விலைக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா என் கதி தான் உங்களுக்கும் வரும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் காலையிலேருந்து நீங்களே என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எங்கெங்கே அலைஞ்சி எங்கெங்கே சுற்றி எப்படி வந்து உட்காந்துருக்கேன். இப்போ வரைக்கும் சரி, சுமியை குறை சொல்கிறாள்ல, அங்கே போனால் உனக்கு காப்பி இல்லை, குடிக்க தண்ணி இல்லைங்கிறாள்ல, இவன் மாத்திரம் என்னத்தை ஒரே தள்ளிட்டேன். இவ்வளவு தூரம் நான் அலைஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கேனே, ஒரு கிளாஸ் தண்ணி எழுதி கொடுத்து, யோ இந்தாயா தண்ணியை குடியா, இவ்வளோ டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாளா? கிடையவே கிடையாது. இப்போயுமே பாருங்களேன், இவங்க சோறு தின்னது போக மிச்சம் மீதி ஏதோ இருக்குதோ அதை எனக்கு போடுவாங்க. இல்லாட்டினா என்ன தெரியுமா பண்ணுவா? வீடியோ எடுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு, ஏய் அதை கொஞ்சம் சைலண்டில் போடு ஒரு நிமிஷம், ஆனாவுன்னா உடனே அழிச்சிருவாங்க புழுக்கு புழுக்குன்னு. வேலை வெட்டி இல்லாதவங்க கடுப்பாக காட்டிக்கிட்டு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஆர்டர் கொடுக்குறவங்க என் நம்பருக்கு இனிமேல் கூப்பிடாதீங்க. என் நம்பரை கொடுக்கவா வேணாமா? என்ன கெடுத்தேன்? எனக்கு கொடுத்தா எனக்கு நான் ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. நான் கூட்டி கொடுக்குற வேலையா? இங்கே வரு. சரி சரி, எனக்கே கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. நான் தலையை கொடுத்துட்டேன், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு ஆன் பண்ணாலே ஆர்டருக்கு மேலே ஆர்டர் அதில் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ இதில் நான் வேறு ஆட்டையை போட்டு அங்கே என் குடும்பத்துக்கு கொடுப்பேங்கிற. இவ்வளோ தூரம் கூட்டு போனாலேங்க அதில் என்னென்ன மசாலா பொடிங்கிற அந்த சிட்டையை கூட என்கிட்ட காட்டலைங்க. இப்படி இல்லாமல் கூடவே இருக்கிறன்ட்ட கூட அந்த சிட்டையை காட்டினா நான் என்ன கொண்டு போய் வந்து சுமிக்கிட்ட கொடுத்து அவளை வந்து மசாலா வியாபாரம் பார்க்க வச்சிட போகிறேன்னா? என்ன ஒரு கெடுதலை குத்தி பாருங்கள். என்னையை நம்பாட்டினா அப்புறம் எதுக்கு என்னை கூட்டு போகணும்? இவ்வளோ பொருளை வாங்கி இதில் என்னமா சொல்லுவா? அதை அரைக்கிறது எதை அரைக்கணும், எதை வறுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும். இல்லைனா யாருக்குமே தெரியாது பாருங்கள். நல்லா கறிக்குழம்பு மசாலா செய்ய கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கடா. கொடுத்தாலும் கொடுத்தா என்னையை போட்டு தான் உயிரை வாங்கிட்டு இருக்கேன். இந்த லோடோட சரி, இந்த ஷிஃப்ட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட்டு உன் நம்பரை கொடுத்துக்க. உனக்கு புது நம்பரை கூட நான் வாங்கி தர்றேன். என்னையை தொந்தரவு பண்ணாத. உனக்கு இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கை நான் சொல்கிறேன், ஏற்றுக்க. தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன மக்களை நான் சொல்கிறது? இனிமேல் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் அவளை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க விழுதுகளே. இது வந்து பொம்பளைங்க சமாச்சாரம். அவள் ஆர்டர் கொடுக்குறா, நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறான், அனுப்பாமல் போகிறா. எனக்கு தேவையில்லை. இந்த சர்டிஃபிகேட் வேறு, எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வேறு ஆர்டர் போட்டா. இனி அடுத்து அது வந்துடும். சும்மாவே இந்த சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாலே இந்த ஆட்டம் ஆடுறா. இனி சர்டிஃபிகேட் வேறு எடுத்துட்டாட்டவங்களே என்னை போட்டு உயிரை வாங்குவா. இனி அடுத்து லேபிள் அடிக்கணும்பா. அதில் இந்த சிக்கா சூர்யான்லாம் பேரெல்லாம் வேணாப்பா. உன் பேரை மாத்திரம் போட்டுக்க. டிக்டாக் சூர்யா மசாலா, இல்லை ரவுடி பேபி சூர்யா மசாலா, இல்லை உன் பேர் திலீபா பேர் கோகுல் பேர் SDG, இல்லை GSD, எப்படியோ வச்சுக்க. வச்சு உங்கள் குடும்ப பேரை வச்சுக்கலைன்னா SP மசாலா அப்படி கூட வச்சுக்க. இல்லை பாலா சுப்பு மசாலா அப்படி கூட வச்சுக்க. என்னை ஆளை விடுங்க. இந்த மசாலா விஷயத்தில் என்னை உள்ளே இழுக்காதீங்க. நான் 6 மணியில் இவ்வளோ பேசுகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு வர்றேன் மக்களே. டேக் கேர், பாய்.